முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருபர அள்ளி கிராமத்தில் 1597 பேருக்கு 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை, அமைச்சர்கள் திரு கே. சி. வீரமணி, திரு பி. பழனியப்பன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் சாத்தங்குடி திருமண மண்டபத்தில் சுமார் 668 ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை, சட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரு எம். உதயகுமார் எம்பி, மாநகராட்சி மேயர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெய்வேலி, தென்பாதி, இடையாத்தி வடக்கு, பேராவூரணி நகரம் உள்ளிட்ட 12 ஊராட்சிகள் மற்றும் 2 பேரூராட்சிகளில் உள்ள 24,096 குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகளை அமைச்சர் திரு ஆர். வைத்திலிங்கம் வழங்கினார். தென் சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காமராஜர் நகரில் 2068 பேருக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, திரு எஸ். ஆர். விஜயகுமார் எம்பி உள்ளிட்டோர் வழங்கினர். வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கொளத்தூர் பெரியார் நகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் விருதாச்சலம் தொகுதி அஇஅதிமுக சார்பில் 6868 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் திரு எம். சி. சம்பத் வழங்கினார். ஈரோடு மாநகர் மாவட்டம் எம்ஜிஆர் மன்றம் சார்பில் பாலக்காட்டூரில் 6868 பேருக்கு ஆடு, மாடு, குடம், வேட்டி சேலைகளை அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் வழங்கினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற அரசு விழாவில் மாவட்ட சமூக நலத்துறை மூலம் 3,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 808 பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவி, தாலிக்கு 4 கிராம் தங்கம் ஆகியவற்றை அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் வழங்கினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர். வனரோஜா, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி ஒன்றியம், செட்டிமாங்குறிச்சி, எடப்பாடி நகரம் மற்றும் கொங்கணாபுரம் ஒன்றியங்களில் 2655 பயனாளிகளுக்கு 252 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை வீடுகள், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் தையல் இயந்திரம், சலவை பெட்டி என 5068 பேருக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு ப. மோகன் வழங்கினார். டாக்டர் காமராஜ் எம்பி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.